தமிழக ஆயர் பேரவை 2 ஊடக பணிக்குழுக்களாக செயல்படுது. ஒன்று காட்சி ஊடகம், நீங்கள் பார்க்குற மாதா டிவி. இன்னொன்று அச்சு ஊடகம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதனுடைய காலம் 50 ஆண்டு கால பயணம். கடந்த வருஷம் இதனுடைய முதன்மை பொறுப்புக்கு நான் வந்தபோது இதனுடைய பொன்விழா ஆண்டு மிக சிறப்பாக மதுரையில் கொண்டாடினோம். எனவே இந்த நம் வாழ்வு என்ற ஒரு வார பத்திரிகை பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆசிரியர்களாக ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், மிகச்சிறப்பாக தொடக்க காலத்தில் வந்தது. எங்களுடைய சிவகங்கை ஆயர், தற்போதைய ஆயர் மேதகு லூர்து ஆனந்தமாண்டகை இதனுடைய முதன்மை ஆசிரியர் இருக்கும்போது இன்னும் சிறப்பாக வளர்ந்தது. அதன் பிறகு கொஞ்சம் தொய்வு. இப்போ அது காரணம் கொரோனா காலம், மக்களுடைய வாசிப்பு போயிடுச்சு, டிஜிட்டல் வந்துருச்சு, எல்லாம் செல்ஃபோனில் வந்துருச்சு, பல காரணங்களால தொய்வு. இப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிரகாரம் இந்த பத்திரிகை மீண்டுமாக உயிர்ப்பித்து கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த வேகத்தை பார்த்து தமிழக ஆயர் பேரவை 4 அருள் பணியாளர்களை முழு நேர பணியாளர்களாக நியமித்திருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கங்க இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கங்க. நான் முதன்மை ஆசிரியர், என் கூட 3 தம்பிகள் இருக்கிறாங்க, 3 குருக்கள் துணை ஆசிரியராக இருக்கிறாங்க, ஒரு 10 பொறுப்பாளர்கள், என்ன சொல்கிறது, ஸ்டாஃப் 10 பணியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த வேலை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். 3 வேலைகள் நான் சொன்னது போல் வாரந்தோறும் இந்த பத்திரிகை வடிவமைத்து உங்களுக்கு அனுப்ப வேண்டும். வாரந்தோறும் 5 நாள் டெஸ்க் ஒர்க் நான் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு வார பத்திரிகை எவ்வளோ வேகமாக கிளாக் வாட்ச் ஓடுற வேகத்துக்கு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பத்திரிகையை தரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களும் பங்குகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 4 அருள் பணியாளர்கள் திருப்பலி வைக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், இதனுடைய சந்தாதாரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இன்று இது பேசு பொருளாக வளர்ச்சி கண்டிருக்கிறது, வீச்சு பரவலாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த பங்கு தந்தைக்கும் நன்றி நான் ஆயர் பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியே ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறோம், நில்லுங்க. இந்த பத்திரிகையை நீங்கள் சந்தாதாரர்களாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு சந்தா 500 ரூபாய். நீங்கள் மறைமாவட்ட பத்திரிக்கை, மற்ற பத்திரிக்கை, திருத்தல பத்திரிக்கையெல்லாம் வாங்குவீங்க. அது மாத இதழ் அல்லது மும்மாத இதழாக இருக்கும். இது வார பத்திரிகை. 52 இதழ் உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பிச்சி வைப்போம். ஒரு இதழ் 10 ரூபாய் நீங்கள் கொடுக்குறது. ஆனால் 10 ரூபாய்க்கு இந்த இதழை கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதனுடைய விலைவாசி, நீங்கள் எப்படி விலைவாசி வரீங்களோ அது மாதிரி நான் இந்த பேப்பருக்கு நான் கொடுக்குற பணம் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனவே தயவு செய்து இந்த பத்திரிகைக்கு, இது உங்களுடைய பத்திரிகை, உங்கள் சார்பாக நான் சிவகங்கை மேட்ராஸ் இங்கேருந்து போய் அங்கே உட்காந்து பணி செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த பத்திரிகையோட தேவை என்ன, ஏன் இதை நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு. எத்தனோ பத்திரிகை இருக்குது, இதை ஏன் நான் வாங்கணும்? தமிழக ஆயர் பேரவை நம்முடைய சமூக, அரசியல், ஆன்மீக தளத்தில் நம்மளை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு தெளிவு தர வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை. ஒரு பிரதி எங்கள் தனியாக இருக்கும், 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு பிடிக்கும் என்னென்னு பாருங்கள். உள்ள ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுங்க. சந்தாக்களை புதுப்பித்து கொள்ளலாம். வீட்டில் போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பத்திரிக்கை உங்களுக்கு பயன்படுதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஃபுல்லப் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். எனவே பல வசதிகள் இருக்கிறது. 2வது, குழந்தைகளுக்காக கல்வி சுரங்கம் என்ற ஒரு மாத இதழை நடத்துகிறோம். இந்த பத்திரிகை குழந்தைகளுக்கான தன்னம்பிக்கை, உளவியல், அவங்களுக்கான அறிவியல் சம்மந்தப்பட்ட தரவுகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், பல விஷயங்களை தருகிறோம். இது பைலிங்குவல், தமிழ் ஆங்கிலம் 2ம் சேர்ந்து வரக்கூடிய பத்திரிகை. இந்தியாவிலேயே ஒரு சில பத்திரிகை தான் அந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அதில் நம்ம பத்திரிகை. ஏன்னா இது குழந்தைகளுக்காக பள்ளிகளுக்கு சென்று வருகிறது. எனவே இந்த பத்திரிகையை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிந்துரை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3வது, அங்கே ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனர் நம் வாழ்வு மின்னஞ்சல் நாளிதழ் அன்றாட செய்திகளை உங்களுக்கு தருவதற்காக ஒரு மின்னஞ்சல் உருவாக்கியிருக்கிறோம். வாட்ஸ்அப் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப்பில் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஸ்டாஃப் இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே எங்களுடைய ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. எவ்ரிடே மார்னிங், ஒவ்வொரு நாள் காலையிலையும் 5 மணிக்கு சரியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தித்தாள் விழுவும். 5 பக்கம் கொண்ட ஒரு 10 செய்திகள். ஒன்றிய அரசு, தமிழக அரசு, ஆசிய அளவில், வத்திக்கானில் திருத்தந்தை என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றையும் தரக்கூடிய 10 செய்திகள் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் 10 செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வத்திக்கானில் என்ன நடக்குது, ஆசியாவில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன, மறை மாவட்டத்தில் என்ன நடக்குது, இதுதான் நம்முடைய செய்தி. மிகச்சிறப்பாக அதுக்கு ஒரு டீம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு எந்த பைசா. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வருமானத்தை வச்சு தான் அந்த பத்திரிக்கையில் 4 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே அது உங்களுக்கு ஃப்ரீ. எவ்ரிடே மார்னிங் யூ வில் கெட் ஏ மேகசின். இதுக்கு நீங்கள் ஆண்டு சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 500 ரூபாய் ஆண்டு சந்தா கொடுத்தீங்கன்னா இந்த பத்திரிகையும் வளரும், இந்த நிறுவனமும் இன்னும் சிறப்பாக குழந்தைகளுக்காக வளரும். இன்னொன்று நான் திருப்படி தொடக்கத்தில் சொன்னேன், பெரியவங்கள்லாம் ஒரு நாள் உட்காந்து அந்த 16-18 பக்கம்
நியூஸ் பேப்பரை ஒரு டம்ளர் காப்பியை எடுத்துக்கிட்டு காலையில் திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருக்கிற காலம்லாம் உண்டு. படித்ததே திரும்ப 16 பக்கத்துக்கு 32 தடவை வாசிப்பாங்க. இன்றைக்கி புத்தகம் வாசிக்கிறதே கிடையாது. நம்ம பிள்ளைங்க பாட புத்தகத்தையும் வாசிக்கிறதில்ல, அதை கடந்து மற்ற புத்தகங்களை வாசிக்கிறது கிடையாது. அதை கடந்து செய்தித்தாளில் தான் ரேடியோ ஓடுதில்ல, அந்த தான் டெலிவிஷன் போகுதில்ல, கேட்டும் கேட்காமையும் பார்த்தும் பார்க்காமையும் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கவனம் செலுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர், ஞான பெற்றோர், தாத்தா பாட்டி, நீங்கள் எல்லாருமே உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் போதும், கூட குறையெல்லாம் நான் கேட்கல. இன்றைக்கி வந்து திருப்பலி 144 144 என்னது? யாரும் சேரக்கூடாது, தனித்தனியாக தான் இருக்கணும் 144. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 144 அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், தமிழக திருச்சபையை ஒன்று சேர்க்க சொன்னார்னு யோசிச்சுக்கணும். ஸோ இந்த நாளில் நான் வந்தப்போ உங்கள் எல்லோருமே நம் வாழ்வுக்கு ஒருங்கிணைந்த ஒரு குடும்பமாக பயணிக்க வேண்டும். எனவே நீங்கள் நம் வாழ்வை சந்தாக்களை நீங்கள் புதுப்பிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நிறைய புத்தகங்கள் படைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏறக்குறைய இந்த 2-3 ஆண்டுகளில் மட்டுமே நாங்கள் 80-90 புத்தகங்கள் படைத்திருக்கிறோம். அதெல்லாம் புது புத்தகங்கள், எதுவுமே நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க, எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டீங்க. எவ்ரிதிங் இஸ் நியூ ஒன். நீங்கள் போய் நின்று பாருங்கள். குழந்தைகளுக்காக ஒரு 8 புத்தகம் சேர்ந்து ஒரு பேக்கெட், ஒரு காம்போவாக இருக்கும். அதனுடைய ரேட்டு 900 ரூபாய், 850 ரூபாயாக இருக்கும். உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுப்போம். 8 புத்தகம் சேர்ந்து. குழந்தைகளுடைய வளர்க உயர்க, யூ ஆர் கிரேட், திசை காட்டி, வாழ்வியல் வாழ்க்கை, நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. பாருங்கள், அவங்களுக்கு செய்வாங்க. அதே போல் பெரிய புத்தகங்கள் 10 புத்தகம் அங்கே இருக்கும். யூ கேன் சூஸ் எனி 5 புத்தகம். 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, 10 எடுத்தால் 1000 ரூபாய். 5ஆவது எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு 500 ரூபாய். அதோடைய ரேட்டு 900 ரூபாய், 1000 ரூபாயாக இருக்கும். ஒரு புத்தகம் 150 ரூபாய். ஆனால் உங்களுக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த 5 புத்தகங்கள் எடுத்துக்கலுங்க, உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தரோம். அதில் நீ காம்போவாக வாங்க முடியல, 1-2 புத்தகம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. குறிப்பாக ஒரு 3 புத்தகங்களை நான் அடையாளப்படுத்துகிறேன். எல்லா புத்தகம் அங்கே இருக்குது, பாருங்கள். இந்த 3 புத்தகங்களை ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் தபஸ்காலம் வருது, நீங்கள் நிறையா வாசிக்கணும், தியானிக்கணும், தபசு காலத்தை பொருளுணர்ந்து கொண்டாடணும். எனவே தபசு காலத்திற்காக இதோ கடவுளின் செம்மறி, இதோ திருச்சிலுவை மரம், இதோ உலகின் ஒளி, இந்த 3 கருத்தை மையப்படுத்தி இதோ என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் 3 சிலுவை பாதை இருக்கிறது. 40 நாளுக்கான உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கிறது. குட்டி குட்டியாக சுருக்கமாக சிந்தனைகள் இருக்கிறது. 7 வாரங்களுக்கான ஒரு மறையுறை சிந்தனை, அன்பியத்தில், பூசையில், திருப்பலிக்கு முன்னுரை எழுதுவதற்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான புத்தகத்தை நம் வாழ்வினுடைய 4 குருக்கள், என்னோட சேர்த்துக்கூடிய 4 குருக்களும் சேர்த்து தயார் பண்ண ஒரு புத்தகம். எனவே இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே எத்தனை பேர் ஞான பெற்றோர் இருக்கிறீங்க? ஞான பெற்றோர் எல்லாம் கை தூக்குங்க. ஞான பெற்றோர். நான் வந்து தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் தீவில் இருந்தேன். அங்கே பேர் வந்து தொட்டம்மா தொட்டப்பா. ஏன்னா ஞானஸ்தானம் தானே தலை தொட்டுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு பேர் வந்து ஞான பெற்றோருக்கு பேர் வந்து தொட்டம்மா தொட்டப்பா. ஞானஸ்தானத்தை அன்னைக்கு தொடுறதே, அதுக்கப்புறம் தொடுறதே கிடையாது. அப்படி தான் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை என்னையே வந்து அம்மா அப்பா எப்படி இறை வேண்டல் செஞ்சாங்க, ஞான பெற்றோர் எப்படி எனக்காக வேண்டிக்கிட்டாங்க, இன்றைக்கி குருவாக பார்க்குறாங்க. ஞான பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஒரு அருள் சகோதரியாக, ஒரு குருவாக, ஒரு மறைப்பணியாளராக, ஒரு தொண்டு செய்யக்கூடியவராக பார்க்குறது நீங்கள் அதில் பங்களிப்பு செய்கிறீங்க. எனவே மற்ற புக்கு நீங்கள் வாங்காட்டினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். தயவுசெய்து ஞான பெற்றோர் ஒவ்வொருத்தரும் உனக்காகவே உணவாகவே என்ற இந்த புத்தகத்தை உங்கள் ஞான பிள்ளைக்கு வாங்கிட்டு போங்க, கொடுங்க. 31 கட்டுரை நற்கருணையை மையப்படுத்தி. இன்றைக்கி நான் மறையுரை ஆற்றிய சிந்தனை இந்த புத்தகத்தில் இருக்குது. 31 தலைப்பு நற்கருணையை பற்றி. எதுக்கு 31 தொக்கி நிற்குது? 30 வைக்க வேண்டியதானே? யாரா சொல்ல முடியுமா? ஏன் 31? ஒரு மாதத்துக்கு 31 நாள், ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை, 2 பக்கம் 3 பக்கம்தான். பிள்ளை வாசிச்சுட்டு மாதம் முடியல, குடும்பமே நற்கருணைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட 31 குருக்கள் நற்கருணை வெவ்வேறு கோணங்களிலே பார்த்து நல்ல விவிலிய தரவுகள், புனிதர்களுடைய மேற்கோள், திருத்தந்தை கூற்று, திருச்சபை வழிகாட்டி எல்லாவற்றையும் குறித்து ஒரு அற்புதமான புத்தகம். விவிலியத்துக்கு அடுத்து நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை புதிர் நம்ம பெறும், 2 கற்றை எடுத்து வாசிக்க சொல்லுங்கள், நற்கருணை பக்தியில் வளர சொல்லுங்கள். எனவே இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸை பற்றிய ஒரு அற்புதமான புத்தகம். ஒரு எளிமையான அடக்கம், ஒரு எளிமையான தோற்றம், ஒரு எளிமையான வாழ்க்கை.
இந்த திருத்தந்தை நமக்கு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. புதிய திருத்தந்தை வந்தால் பழையவர் மறந்துடுவான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த குழந்தைங்களுக்கு, நம்முடைய குழந்தைங்களுக்கு இந்த பெரிய ஆளுமையை அடையாளப்படுத்த வேண்டும். எனவே தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அவருடைய எளிமையான அடக்கம், எத்தனை பேருக்கு நீங்கள் வாசித்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த புத்தகம், என்னை பெரிய மாளிகைலாம் அடக்கம் பண்ணாதீங்க, சாதாரணமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய எளிமையான அடக்கத்தை இதில் பதிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4 சொல்லியிருக்கிறேன். நம் வாழ்வு வார பத்திரிகை சந்தா புதுப்பிங்க. கல்வி சுரங்கம் குழந்தைகளுக்கான மாத பத்திரிகை, அதையும் வாங்கிக் கொள்ளுங்க. 150 ரூபா தான் அது. அதன் பிறகு நியூஸ் பேப்பர், மின்னஞ்சல் நாளிதழ், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், அதையும் பண்ணிக்கோங்க. 4th, நிறையா புத்தகங்கள் இருக்கிறது, நீங்கள் காம்போவாக பெற்றுக்கொள்ளலாம். தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க. நல்ல மண் கொண்டோர் நில ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் சொந்தக்காரங்க, உறவுக்காரங்களாம் அந்த எங்கள் படிவம் இருக்கிறது, படிவத்தை கொடுங்க, ஃபுல்லப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்களாம். நாங்கள் பேசி பணம் காசை வாங்கிக்கிறோம். எல்லா வகையான பரிவர்த்தனையும் இருக்கிறது. அதனால் யாருக்காவது உதவி செய்ய நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து 2 படிவங்களை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அதே போல் இந்த துறை வளர்வதற்கு பங்குல பெரிய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இதையும் நீங்கள் விரிவாக்கம் செய்யணும். இருந்தாலும் இந்த ஆயர் பேரவை பணி தொடர்வதற்கு உங்களால் ஆன பொருளுதவிக்கான ஒரு படிவம் இருக்கிறது. நல்மனம் கொண்டோர் தாராளமாக நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் சார்பாக 4 பேருக்கு இந்த பத்திரிக்கை அனுப்புவோம். உங்கள் சார்பாக ஒரு சில பள்ளிகளுக்கு இந்த புத்தகங்களை இலவசமாக அங்கே உள்ள லைப்ரரி கொடுப்போம். பல ஸ்கீம், பல திட்டங்கள் வச்சுருக்கிறோம். எனவே நல்மனம் கொண்டோர் தாராளமாக நீங்கள் பொருளுதவி செய்யலாம். அதற்கான காசோலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். படிவம் பணம் செலுத்தி அந்த படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.